2 நாள் காய்கறி சாப்பிட்றாங்க, கறி சாப்பிட்றாங்கன்னா அன்னைக்கு வந்து அந்த லட்டு கொஞ்சம் டீசென்ட் சைஸ்ல இருக்கும். அடுத்த நாள் ஒன்றுல சின்னதாயிடும். அடுத்த நாள் பார்த்தப்ப ஆர்பிசி நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சீரா ஒரு செல்வந்தர் வீட்டு சமையல் கட்டு மாதிரி இருக்காது. ஒரு நாள் கஞ்சி இருக்கும், ஒரு நாள் குழம்பு சாதம் இருக்கும், ஒரு நாள் வெறும் பட்னி இருக்கும். அந்த மாதிரி செல்லுங்களே மாறி மாறி இருக்கும். நீங்க ஒரு வீடியோல அழகா சொல்லியிருப்பீங்க, நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த நேரத்துல நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒவ்வொரு செல்லும் கார்த்தி 30 முக்கோடி தேவர்கள், அவங்களுக்கு நீங்க உணவு கொடுக்குறீங்க. ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு அன்னதானம் பண்ற மாதிரி அவங்களுக்கு நீங்க அதை பார்த்து பார்த்து பண்ணணும். இல்லைன்னா அவங்க ஏங்கி போயிருவாங்க, பசி பட்னியில வாடி கிடப்பாங்க. நீங்க அழகா சொல்லிருப்பீங்க. நம்ம எலும்பு மஜ்ஜையில இருக்கிற அந்த ரத்த உற்பத்தி பண்ற அந்த அந்த தாய், அந்த தாய்க்கு வந்து நம்ம வந்து இரும்பு தானம் தினம் கொடுத்தே ஆகணும். இரும்பு தானம் கடமை அது. அப்படி இல்லாம அவங்கள பிச்சை எடுத்து பிச்சை பாத்திரம் ஏந்தி அன்றாடம் காட்சி ஆகிற நிலைமை தான் அது. அப்படி யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த கண்டிஷனை வந்து நீங்க வந்து ரொம்ப ஒரு மனிதாபிமானமா ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு நீங்க. ஆமா, எனக்கு அதுதான் அப்படிதான் பார்ப்பேன். உங்க உடம்புல இரும்பு இல்லம்மா, நான் பேஷண்ட் சொல்லுவேன், உங்க உடம்பு வந்து ஒரு பெரிய தட்டு வச்சுட்டு அம்மா இன்னைக்கு இரும்பு கிடைக்காதா, நாளைக்கு இரும்பு கிடைக்காதுன்னு ஏங்கிட்டு இருக்குமா, அதனாலதான் நீங்க இவ்வளவு டயர்டா இருக்கீங்க. அவங்களுக்கு அந்த இரும்பு சத்து கொடுத்த பிறகு அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி மாறும் தெரியுங்களா? சூப்பர் சூப்பர். எனர்ஜி வந்துடும், வேலையில ஒரு உற்சாகம் வந்துடும், வாய் எரிச்சல் நின்றுடும், வாய் புண்ணு நின்றுடும்.